எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சாமி. நன்றி ஏசப்பா. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் சுவாமி. எங்கள் ஆத்மாவின் இருளை போக்கும் வல்லமை உள்ளவர். எங்கள் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே விசுவாசிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. வல்லமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க சுவாமி. பயம் திகில் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் உள்ளம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். என் இன்ப நேசமே, என் இயேசு ராஜனே, உம்மை தான் என் கண்கள் தேடுதே. என் இயேசு நேசமே, என் இயேசு ராஜனே, உம்மை தான் என் கண்கள் தேடுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். தேனிலும் இனிமையே, நேசரின் நேசமே, உம் நேசத்தால் என் நெஞ்சம் நெகிழுதே. தேனிலும் இனிமையே, நேசரின் நேசமே, உம் நேசத்தால் என் நெஞ்சம் நெகிழுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். சரோனின் ரோஜாவே, என் மகாராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. சரோனின் ரோஜாவே, என் மகாராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, சத்தியத்தை அறிவியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் மகிமை நம்மை மூடுவதாக. தேவ பிரசன்னம் என்பது தேவ ஆவியில் இருக்கிறது. தேவ ஆவியானவரின் பிரசன்னமே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமது ஆத்மாவை பாதுகாக்கிறது. தேவ பிரசன்னம் நம் ஆத்மாவை வெளிச்சமாக்குகிறது. தேவ பிரசன்னம் நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம் சரியான வழியில் சரியான கர்த்தருக்கு கீழ் இருக்கின்றோம். நமது ஜெபம் மற்றும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்தவோ கர்த்தர் சித்தம் செய்யவோ முடியாமல் பின்மாற்ற சகதியில் விழுவார்கள். அவர்களுக்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, ஊழியம் இவை அனைத்துமே வீணாக தோன்றும்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் கொடுக்கும் மேலான ஆசீர்வாதமே தேவ பிரசன்னம். மாம்சத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் வழி தப்பி போகிறோம். மாம்சத்தின்படி நடக்கிற தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவிக்கு கீழ் அல்ல, மனித ஆவிக்கு கீழ் இருப்பதால் அது குழப்பமானது. தேவனுக்கு அடங்கி கர்த்தருக்கு சேவிக்காத இருதயமுள்ளதாய் இருக்கிறது. தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்போருக்கு தேவ சித்தம் வெளிப்படும். தேவ சித்தம் செய்ய மனது இல்லாமல் போனால் தேவ பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும். தேவ சித்தம் செய்யாத கர்த்தரின் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் வருகையில் மிகுந்த நஷ்டம் அடையும். தேவ பிரசன்னத்தை தேடுங்கள், தேவ ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள். அநேகருடைய மனதிலேயும் உள்ள கேள்வி, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதே கேள்வி. தேவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நாம் அல்ல, கர்த்தரே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நோயில்லாத வாழ்வு என்பது கர்த்தர் அருளும் மாபெரும் அருள் கொடை. கடன் இல்லாத வாழ்வு என்பது கர்த்தர் தரும் மேன்மையான ஆசீர்வாதம். திகில், கலக்கம், குழப்பம் இல்லாத வாழ்வு என்பது கர்த்தர் அருளும் வெகுமதி. பாவம் இல்லாத வாழ்வு என்பது பரிசுத்தர் கொடுக்கும் மாபெரும் ஈவு. வசதியான வாழ்க்கை என்பது அவர் தரும் பொக்கிஷம். இளைப்பாறுதல் என்பது அவர் தரும் தயை. இச்சை அடக்கம் என்பது அவர் தரும் பாதுகாப்பு. போதும் என்ற மனது அவர் தரும் ஆத்துமா விடுதலை. அவருடைய கட்டளைகள் தீமையிலும் நாம் அகப்படாமல் நமக்கு போடப்படும் தடுப்பு சுவர். உபத்திரவம் என்பது நமது நாவுக்கு அவர் போடும் கடிவாளம். நாம் தனிமை என்பது நாம் சிந்திக்க அவர் கொடுக்கும் வாய்ப்புகள். இழப்பு என்பது அவர் நம்மை எச்சரிக்க பயன்படுத்தும் கடினமான ஆயுதம். ஏமாற்றம் நம் பெருமைக்கு கொடுக்கப்படும் தண்டனை. வாக்குத்தத்தம் தப்பி பிழைக்க கர்த்தர் உருவாக்கப்பட்ட திறந்த வாசல். உலகத்தில் வரும்போது நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததுமில்லை, இங்கிருந்து செல்லும் பொழுது ஒன்றையும் கொண்டு செல்வதும் இல்லை. அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் இவை கர்த்தரால் நமக்கு அருளப்பட்ட விலை மதிப்பற்ற அன்பின் உறவுகள். குடும்பம் என்பது கபடற்ற அன்பின் மேல் நிற்கும் வரை சமாதானம். சண்டைகள் வந்துவிடும் பொழுது தேவ சமாதானம் பறி போய்விடும். உதவி செய்வது நல்லது, பிறர் உதவியை நாடுவது அதிலும் நல்லது. அதைவிட நல்லது கர்த்தரின் உதவியை தேடுவது. சில சமயம் மனித உறவுகள் நம்மை கைவிட்டாலும் கைவிடாதவர் நமது இரட்சகர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சத்தியத்தை அறிவியுங்கள், உமது வசனமே சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் அவர் பொய் உரையாத தேவன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேதம் சாட்சி கொடுக்கிறது. பொய்க்கு பிதாவாகிய பிசாசு பலருடைய இருதயத்தை பொய்களினால் நிரப்பி வாயின் வார்த்தையினால் பொய்யானவைகளை பேச வைத்து விடுகிறான். நமது ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லென்றும் சொல்லுங்கள். பொய்யான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருவதில்லை, அது பிசாசின் உடையது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வசனித்தும் செய்யாது இருப்பாரோ? தானியேல் ஒரு ஜெப பிரியன். தினமும் 3 நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். மரண பள்ளத்தாக்கில் கர்த்தர் அவன் ஜீவனை விலக்கி பாதுகாத்தார். ஆபிரகாம் நல்ல ஜெப வீரர், தேவனோடு பேசும் கிருபை பெற்றவர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மக்களை பிரியப்படுத்தும் வசனங்களை போதிப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் உணர்த்தும் வசனங்களை மிகுந்த ஜெபத்துடன் போதிக்கும் பொழுது நியாய தீர்ப்பின் நாள் நமக்கு விடுதலையின் நாளாகவும் மகிழ்ச்சி நாளாகவும் இருக்க வேண்டுமானால் நாம் பொய்யான செய்திகளை ஜனங்களுக்கு போதிப்பதை நிறுத்திவிட வேண்டும். உல்லாச வாழ்வும் ஆடம்பர வாழ்வு
வாழ்வும் ஆசீர்வாதம் என்று மக்களை நம்ப வைத்து பரலோக பிரியர்களாக மாற்ற வேண்டிய ஆத்துமாக்களை சுகபோக பிரியர்களாக மாற்றும் ஒருவராக நாம் மாறிவிடாதபடியும் பிசாசு அடைந்த ஆக்கினையில் நரக தீயில் நாமும் விழுந்து அழியாதபடியும் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்கும் பணமே ஆசீர்வாதமானது, சாத்தான் கொடுக்கும் பணம் சாபமானது. யூதாஸ் இயேசுவை அடையாளம் காட்ட பிரதான ஆசாரியரிடம் பணம் வாங்கியவுடன் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இயேசுவின் காணிக்கை எல்லாம் அவன் வசமே இருந்தது. அப்பொழுது சாத்தான் நுழையவில்லை. காரணம், கர்த்தரின் ஆசீர்வாதம் வேதனை இல்லாதது. யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். பணம் அவன் சமாதானத்தை கெடுத்து போட்டது. நமக்கு இது ஒரு எச்சரிப்பு. பணக்காரர்களை உருவாக்க இயேசு கட்டளையிடவில்லை, பரிசுத்தவான்களை உருவாக்கவே செய்த தரித்திரராகிய நாம் பாக்கியவான்கள். மனம் திரும்புங்கள். நியாய தீர்ப்பில் பணம் சம்பாதிக்க எண்ணியவர்களின் முடிவு பரிதாபம். பணம் ஆசீர்வாதம் அல்ல, இயேசுவே ஆசீர்வாதம். இயேசுவின் பிள்ளைகளாகிய பிசாசின் பிள்ளையா என்பதே கேள்வி. ரட்சிக்கப்பட்டவன் தரித்திரத்தில் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவன் ஐஸ்வர்யவனாக இருக்கலாம். இயேசு இல்லாத ஐஸ்வர்யம் வீணானது. கிறிஸ்து தரும் எதுவும் வீணானது அல்ல. இயேசு வரி கட்ட மீனின் வாயிலிருந்து வெள்ளிக்காசை எடுத்து கொடுத்தார். பரமபிதா அவனுக்கு கொடுத்த காசு அது. நமது தேவையை அறிந்த பரமபிதா நமக்கு உண்டு. அற்புதமாக நமது தேவைகளை சந்திப்பார். அவர் நீதிமானை பசியினால் வருந்த விடார். அவர் போஷிப்பார், அவர் நடத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் முற்றிலும் முடிய ரட்சிப்பார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை கோடி பணங்கள் கொடுத்தாலும் பெற முடியாது ஆத்தும ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும். நமது ஆண்டவர் தமது சரீரத்தை ஜீவ பலியாக செலுத்தி அவருடைய இரத்தத்தினால் நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை மறந்து விடாமல், விலை உயர்ந்த கார், பங்களா, ஆடம்பர வாழ்க்கை, பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளே நமது ஆத்தும ரட்சிப்புக்கு தடையாக இருக்குமானால் கர்த்தரையே சார்ந்து கொள்பவர்கள் ஞானவான்கள், அவர்களே பாக்கியவான்கள். ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பெயர், புகழ் எல்லாம் இருந்தும் ஆத்தும பாவ கயிறுகளால் கட்டப்படுமானால் நம்மை விட்டு பரிதாபமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தர் தம்முடைய மகா கிருபையினால் நம்மை நமது குடும்பங்களையும் பேரழிவுக்கு தப்பி நம்மை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். கர்த்தருக்கே சகல மகிமையும் உண்டாவதாக. நியாய தீர்ப்பில் தப்பி பிழைத்த நோவாவின் குடும்பம் போல நமது குடும்பங்களும் தேவ கோபாக்கினின் நாளிலே தப்பி பிழைப்பதற்கு நாமும் நோவாவை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் என்பது நாம் கர்த்தர் காட்டிய வழியில் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகவும், கீழ்ப்படியாமை என்பது யோனா தீர்க்கதரிசி எப்படி கர்த்தர் காட்டிய வழியை விட்டு சொந்த வழியை தெரிந்து கொண்டு கப்பல் ஏறி நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சிக்கு போனதுக்கு சமமாக உள்ளது. கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே பேழையை கட்டினார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட இடத்தில் கொடுத்த ஊழியம் சிறியதோ பெரியதோ அதை சந்தோஷமாக செய்யும் பொழுது பரமபிதா மகிழ்ச்சி அடைகிறார். கடைசி காலங்களில்
பரலோக தேவனின் கரத்தை பிடித்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமுத்திரத்தில் மூழ்கிய பேதுருவை வெளியே கொண்டுவர இயேசுவின் கரம் தேவைப்பட்டது போல நமக்கும் அவருடைய கரம் அவசியம் தேவை. அவர் கரத்தில் இருக்கும் வரை நம்மை சாத்தான் தொடவே முடியாது. அவர் கரத்தில் இருக்கும் வரை பாவம் நம்மை அழிக்க முடியாது. அவர் கரத்தில் இருக்கும் வரை நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அவர் கரம் வானங்களை விரித்து அவர் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் பவுலின் கைகளிலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். காரணம், பவுல் தேவ சித்தம் மட்டுமே செய்தார். தேவ சத்தத்திற்கு மட்டுமே செவி கொடுத்தார். அவர் சுவிசேஷ வேலையை இரவு பகலாக செய்தார். அவர் கரத்தால் எழுதப்பட்ட நிருபங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இருந்தபோது அவன் ஆகாபின் இரதத்தை முந்தி ஓடினான். அதுபோலவே நாமும் செயல்பட கர்த்தர் அழைக்கிறார். எலியா கேரியாத் ஆற்று தண்ணீரையும் காகங்கள் அவருக்கு கொடுத்த ஆகாரத்தையும் பல நாட்கள் உண்டு உயிர் வாழ்ந்தார். அவரோடு பேச மனிதர்கள் இல்லை. அவர் தேவனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்டார். அது அவரை பரிசுத்தமாக்கிற்று. அது அவரை விசுவாசத்தில் நிரப்பிற்று. அது அவரை தீர்க்கதரிசியாக மாற்றினது. தேவனுடைய மனுஷனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கட்டும் என்றார். அப்படியே அக்கினி இறங்கியது. எலியாவின் தேவன் வார்த்தையாக மாறிவிட்டது. சாரிபாத்து விதவை வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாது என்றார். அது அப்படியே நடந்தது. ஆகாபின் இரத்தத்தை நாய்கள் வந்து நக்கும் என்றார். அதுவும் அப்படியே நடந்தது. யோர்தான் நதி முன்பாக நின்று தன் சால்வையை கொண்டு அந்த தண்ணீரை அடித்தார். அது அவருக்கு வழி திறந்து கொடுத்தது. தேவனோடு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை மனதார நாம் துதிக்கும் பொழுது சோம்பல் ஆவி நம்மை பிடித்து நரகத்துக்கு கொண்டு செல்லும் முன் சோம்பல் ஆவிகளை அபிஷேகத்தால் நிரப்பி துதித்து விரட்டி அடிக்கும் பொழுது கனநித்திரை ஆவி பரிசுத்தத்தை சூறையாடும் முன்பாக கனநித்திர ஆவியில் இருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். பாதாளத்தின் ஐசுரியவான் கதறினான், என் சகோதரன் இங்கு வரக்கூடாது என்று கதறிய அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. மரித்த பின் ஆத்தும பாரம் வந்து பயன் ஒன்றும் இல்லை. உயிருள்ளவரை உன்னதமானவருக்காக தேவனுடைய கிருபையினால் இரட்சிப்பை அனைவரும் பெற வேண்டும். மத்தேயு 26 அதிகாரம் 41 சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். உலக கவலை, மன துக்கம் என்ற சேற்றில் நம் ஆத்துமா சிக்கிக் கொள்ளும். விசுவாச இழப்பு என்ற மேஜை கிடைக்கும். அந்த மேஜையில் அமர்ந்து சிற்றின்பம் என்ற உணவை அருந்தினால் நம் ஆத்துமா அதிருப்தி என்பது பரிசு கிடைக்கும். அதில் அமர்ந்து சற்று கண் அசைந்தால் அசுத்த ஆவிகள் நம் ஆத்துமாவை வேதனைப்படுத்தும். அதன் பிடியில் இருந்து அவ்வளவு எளிதாக தப்ப முடியாது. எனவேதான் தாவீது கதறுகிறது போல நாமும் கர்த்தரை நோக்கி கதறுவோம். சத்துரு சிங்கம் போல வந்து என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய்விடுகிறான். அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று தினமும் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். அப்பொழுது ஆண்டவர் நமது ஆத்துமாவை பாதுகாத்து பாதாளத்துக்கு தப்புவித்து பரலோக ராஜ்யத்தில் பத்திரமாக கொண்டு சேர்ப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஜெபத்தையும் துதி ஸ்தோத்திர பலிகளையும் சாத்தான் தடுத்து நிறுத்த அவன் போராட காரணம், அவன் அதை மூர்க்கமாக வெறுக்கிறான். கர்த்தர் சாத்தானை முதல் அவன் உலகத்தின் முடிவில் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்படும் நாள் வரை அவன் தேவ ஜனத்திற்கு தீமை செய்கிறான். தான் இழந்த பரலோகத்தை மனிதர்கள்
ஒருவரும் பெற்றுவிடக்கூடாது என்று போராடுகிறான். பிசாசின் கொடிய வஞ்சக உபதேசம் என்னவென்றால், பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, தேவன் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என பொய்யானதை பரப்பி ஆத்துமாக்களை நம்பச் செய்கிறான். உலகத்தில் அவர்களுக்கு பிரியமான பலவிதமான பொழுதுபோக்குகளை உண்டு பண்ணி தேவனை தேடாதபடிக்கு ஆத்துமாக்களை மிகவும் பிரியமாக்கி விடுகிறான். தினமும் பைபிள் வாசிக்கவோ ஜெபிக்கவோ நம் மனது விருப்பப்படாமல் இரவும் பகலும் சினிமாக்கள், சீரியல்கள், பாவ சிற்றின்பங்களில் பிரியப்படுமானால் அவன் நம் ஆத்துமாவை சிறைபிடித்து விட்டான் என்று அறிந்து கொள்ள முடியும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்குகிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒருவேளை தேவ குமாரனாகிய இயேசு நமது ஆத்துமாவை விடுவிக்காமல் போனால் முடிவு எரிகிற அக்கினி கடலிலே கிருபையாக நம்மை பாவத்தில் இருந்து விடுவித்த கர்த்தருக்கு அல்லேலுயா என்று சொல்லி அவரை தினமும் மகிமைப்படுத்துவோம். சாத்தான் தன்னை சாத்தான் என்று கூறுவதை விட கடவுள் என்று கூறுவதையே விரும்புகிறான். தன்னை வணங்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பலரை பயமுறுத்துகிறான். பயமில்லாதவர்கள் அவனிடம் இருந்து தப்பி விடுவார்கள். எனவே அவன் பயந்தவர்களையே தேடுகிறான். மரண பயம் மிகவும் மோசமானது. மரண பயம் வரும்பொழுது அவன் தன் பலனை கூட்டிக் கொள்ளுகிறான். ஆத்துமாக்களை அவர்கள் விரும்பாத பாவத்தில் விழச் செய்து அவர்களை வேதனைப்படுத்துகிறான். நரகத்தை நோக்கி செல்லும் ஆத்துமாக்களை ஆவியானவரின் துணையோடு மீட்டு அவர்களை கர்த்தரிடம் ஒப்படைப்பதே சரியான. இருளில் இருந்து பரலோக வெளிச்சத்துக்கு போவது நல்லது. பாதாள இருளுக்குள் செல்லும் ஆத்துமாவுக்கு இரவும் பகலும் அமைதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை என்று கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறார். மரண கண்ணிக்கு தப்புவிக்கிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். மரணம் என்பது மனிதர்களுக்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. மரண பயமோ எத்தனை முறை வந்து செல்கிறது. இன்றைய உலகத்தில் எல்லாம் வேகமாக நடந்து முடிந்து விடுகிறது. ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் மரணம், கார் விபத்தில் அகால மரணம், மூச்சு திணறல், கொடூர மரணம். மருந்துகளையும் மருத்துவர்களையும் நம்பி வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். மருத்துவரோ மருந்துகளையோ தேவையான நேரம் தேவையான நபருக்கு கிடைக்காத பட்சத்தில் மரணம் நேரிடுவது அதிகரிக்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் மிகுந்த வேதனையை அனுபவித்த அந்த பெண் ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் வியாதி நீங்கி சுகம் அடைந்தாள் என்று வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் அருகே படுத்திருந்த வியாதியுள்ள மனிதன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையினாலே அவன் குணமடைந்ததை நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி போனவள் சுகம் அடைந்தாள். நம்பிக்கையை விடாமல் படுத்தியிருந்தவன் சுகம் அடைந்தான். விசுவாசம் தேடுகிறது, நம்பிக்கை காத்திருக்கிறது. நாமும் அந்த பெண்மணியைப் போல ஆண்டவரை தேடி சென்று அவரை சந்தித்தால் பரிபூரண சுகம் பெறலாம். ஒருவேளை பல வருடம் ஜெபித்தும் பல மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் பூரண சுகம் இல்லாமல் வேதனையோடு வாழலாம். ஆண்டவர் எப்போது விடுதலை தருவார் என்று ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை சந்தித்து நமக்கு விடுதலை செய்வார். விசுவாசம் வீண் போகாது. தாவீதின் வாழ்க்கையில் இருந்து ஆவியானவர் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அவர் சவுல் ராஜாவானால்
கொலை செய்யப்பட்ட கர்த்தர் விட்டுவிடவில்லை. தினமும் மரணத்தோடு அவர் போராடினார். முடிவில் கர்த்தர் அவருக்கு சகாயம் செய்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினதை பார்க்கிறோம். அதுபோலவே கொடிய கொள்ளை நோய் நம்மை அழித்து போட போராடினாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கார். சவுலை கர்த்தர் கைவிட்டார். அவர் உபவாசித்து ஜெபித்ததையோ வேதத்தையோ ஆர்வமாக வாசித்து தினமும் ஆண்டவரை தேடினதையோ நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. இன்றைய நாட்களில் சவுலை போன்ற பலர் நம் நடுவில் உண்டு. வேதம் வாசிப்பது இல்லை, மாதம் ஒருமுறை கூட உபவாசிப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பார்கள். தேவ பிள்ளைகள் ஜெபிப்பது தவறு அல்ல. தனித்து நம் வீடுகளில் ஜெபிக்க தவறுவதே தவறு. கொர்நெலியு ஒரு ஜெபப்பிரியன். அவன் வீட்டிற்கு தேவதூதன் இறங்கி வந்தான். நாம் ஜெபப்பிரியராக மாறிவிடும் பொழுது, நம் ஜெபம் பரலோக கதவை தட்டும் பொழுது, யாராவது பரலோக கதவை தட்டுவார்களா என ஆவலோடு காத்திருக்கும் நமது பரமபிதா நம் ஜெபத்திற்கு பதிலை அவர் தூதர்கள் மூலமாக அனுப்புவார். தானியேல் ஒரு ஜெபப்பிரியன். தினமும் 3 நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். மரண பள்ளத்தாக்கில் கர்த்தர் அவன் ஜீவனை விலக்கி பாதுகாத்தார். ஆபிரகாம் நல்ல ஜெப வீரர். தேவனோடு பேசும் கிருபை பெற்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 70 வயதை கடந்த ஒரு தகப்பனார் ஒரு பழைய பைபிளை காட்டி சொன்னார், என் கண்கள் இருள் அடையாமலும் கண்களுக்கு கண்ணாடி போடாமலும் இருப்பதன் ரகசியம் தினமும் தவறாமல் வேதத்தை வாசித்து ஜெபிப்பதுதான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் பல மணி நேரம் ஜெபிக்கிறார்கள் மக்கள் முன்பு. ஆனால் அவர்கள் குடும்பத்தாரிடம் சென்று விசாரித்தால் அவர்கள் வேதத்தை போதிப்பதற்காகவே வேதத்தை புரட்டுகிறார்கள். கர்த்தரின் வல்லமை விசுவாசியாத தேவ பிள்ளைகள் அநேகர் இடறி போகிறார்கள். வீடு நிறைய பணம் உண்டு, ஆனால் விசுவாசமோ கடுகளவும் இல்லை. சிறிய பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளையும் வழக்கறிஞர்களையும் நீதிமன்றங்களையும் தேடி ஓடுகிறார்கள். காரணம், அவர்கள் மற்றவர்களை விசுவாசிக்கிறார்கள் என்று போதித்தார்கள், தங்களுக்கோ போதிக்க தவறிவிட்டார்கள். பிறருடைய விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்க முடியாது. இயேசுவுக்குள் இருந்த விசுவாசம் பேதுருவுக்குள் வருவதற்கு அவன் பல நாட்கள் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் காத்து இருந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எச்சரிப்பின் சத்தம் நம் இருதயத்தில் தினமும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. மத்தேயு 7:21 உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதிலை பெற எளிய வழி வேத வாசிப்பை அதிகப்படுத்துவதுதான். அதிகமான வசனங்கள் நம் மனதை தைரியப்படுத்தும் பொழுது நம் இருதயத்தில் கர்த்தரே வந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.